உத்தவ கீதை. இந்த உத்தவ கீதை என்ற நூலினுடைய கருத்துக்களை பார்த்து வருகின்றோம். இதுல 7வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்துடைய கருத்தை நாம பார்க்க தொடங்கினோம். 4 வகுப்புகள் முடிஞ்சிருக்கு. இதனுடைய ஆரம்பமாக நாம பார்த்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து அவருடைய வேலைகள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாரோ அந்த அவதார காரியங்களை எல்லாம் நிறைவு செய்து புகையில் இருக்கும் பொழுது தேவர்கள்லாம் வர்றாங்க. பகவானே, உங்களுடைய அவதார நோக்கம் நிறைவு பெற்று விட்டது, நீங்கள் வைகுண்டம் வந்து எழுந்தருள வேண்டும் சொல்லி கேட்குறாங்க. அப்போ பகவான் சொன்னார், எனக்கும் ஞாபகம் இருக்கு, இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரே ஒரு வேலை என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த யது குலத்துக்கு, யாதவ குலத்திற்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்தின்படி இந்த யது குலம் அழிவை சந்திக்க போகின்றது. இன்று முதல் ஒரு வாரத்திற்குள்ளாக அதை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு தனக்கு வேண்டிய நல்லவர்களாக இருந்தவர்களை அழைத்து, நீங்கள் எல்லாம் இது அழிவதற்குள்ளாக இந்த கடலானது துவாரகையை ஆட்கொள்ளப் போகின்றது, மூழ்கடித்து விட போகின்றது. நீங்கள் எல்லாம் நான் சொல்லுகின்ற இடத்தில் சென்று இருந்து வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிராரப்த நிறைவில் என்னை வந்து சேருங்கள் சொல்லி சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த உத்தவர் பகவான் கிருஷ்ணருடைய மிக நெருங்கிய நண்பர், அவருடைய பக்தர், எல்லாமாக இருந்தவர். அவர் பகவான் இடத்துல கேட்கிறார். எல்லாரும் சென்ற பிறகு, பகவானே, நீங்கள் நிச்சயமாக துவாரகையுடைய அழிவையோ யதுகுலத்தினுடைய அழிவையோ நீங்கள் தடுக்கப் போவதில்லை, நன்கு தெரிகின்றது. நீங்களும் இந்த பூ உலகத்தை விட்டு வைகுண்டம் செல்லப் போகின்றீர்கள் என்பது தெரிகின்றது. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பிரார்த்தனை. நீங்கள் இல்லாத இந்த உலகத்தில் என்னால் உங்களை காணாமல் இருக்க முடியாது. ஆக என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் சொல்லி சொல்றார். அப்போ பகவான் பார்க்கிறார், இல்லை, நான் வந்த காரியம் முடிந்தது ஒரு வகையில் இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய பிராரப்தத்துப்படி நீ கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருந்து பிறகுதான் வர முடியும். ஆகவே நான் உனக்கும் ஒரு இடம் சொல்றேன், அந்த இடத்துல நீ சென்று இருந்து வாழ்ந்து வாழ்க்கையுடைய இறுதி நாட்களை கழித்து என்னை வந்து அடையலாம் சொல்லி சொல்றார். அப்பொழுது உத்தவருக்கு மனதில் வருத்தம், உங்களை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை எல்லாம் கொட்டுகின்றார். அப்போ பகவான் பார்த்தார், இல்லை, நீ அப்படி ஒன்றை சார்ந்து இதை போல ஒரு எமோஷனலாக இருக்கக்கூடாது. நாமும் வாழ்க்கையில் பார்க்கிறோம், சில பேரோடு சேர்ந்து இருக்கிறோம், சில பேரோட பிரிஞ்சு இருக்கிறோம். சேர்ந்து இருப்பவர்கள் பிரியும் பொழுது மனதில் ரொம்ப ஒரு வருத்தம், துக்கம், துயரெல்லாம் வருகின்றது. இது இயல்பு தான். ஆக அப்படி பிரிந்திருந்தாலும் நம்முடைய மனதில் துயரம் இல்லாமல் இருப்பதற்காக உனக்கு சில விதமான உபதேசங்களை செய்கின்றேன் என்று இந்த இடத்தில் நாம் பார்த்தோம். தியாகம் என்கின்ற ஒரு வேல்யூவை இங்கே சொல்றார் சொல்லி பார்த்தோம். தியாகம் என்றால் எதோடெல்லாம் நம்ம தொடர்பில் இருந்தோமோ அந்த தொடர்புகள் எல்லாம் இல்லை என்றாலும் அதை விட்டும் இருக்கின்ற ஒரு மனநிலை, அதுதான் தியாகம். அந்த தியாகத்தை பற்றிய ஒரு உபதேசத்திற்காக பகவான் தான் படைத்த இந்த உலகத்தினுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி வருகின்றார். இந்த உலகம் எப்படிப்பட்டது அதைத்தான் நம்ம சென்ற வகுப்புல நிறைவுல பார்த்தோம். மாயாமயம் மனோமயம் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார். இது ஒரு அழகான சொல். இந்த கிரகியமானம் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினா சொல்லி பார்த்தோம். இந்த கிரகியமானம் சொல்லி சொன்னா நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம், நம்முடைய இந்திரியங்களினால் கிரகிக்கப்பட்டு வாழக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், இந்த கிரகியமானம் என்ற வார்த்தைக்கு அடைமொழி தான், அட்ஜெக்டிவ் தான் மாயாமயம் மனோமயம் சொல்லி சொல்றார். அழகான இந்த உலகில் நாம் எதையெல்லாம் பார்த்து கேட்டு நுகர்ந்து சுவைத்து அனுபவிக்கின்றோமோ அதெல்லாம் இந்த 2 கேட்டகரிக்குள்ள வருமா. என்ன? ஒன்று மாயாமயம், இரண்டாவது மனோமயம். 2ஆ பிரித்து நமக்கு பெரியவர்கள் உபதேசிக்கின்றார்கள். இந்த உலகில் எதையெல்லாம் நாம் அனுபவிக்கின்றோமோ இதெல்லாம் இந்த 2க்குள்ள தாம்பா வரும்.
மனோமயம் சொல்லி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், கனவுலகத்தில் நாம் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் என்ன, நம்முடைய மனதினால் சிருஷ்டிக்கப்பட்டது தானே. கனவுலகத்தில் வருகின்ற கட்டடங்கள், நதிகள், மலைகள், மனிதர்கள், நம்முடைய உணர்வுகள், இதெல்லாம் உண்மையில் என்ன, நம்முடைய மனதில் இருந்த எண்ணத்தினுடைய மறு வடிவம்தான். நம்ம மனதில் எதெல்லாம் பதிஞ்சு இருந்ததோ அதெல்லாம் கனவா வருது. அது மனோமயம் சொல்லி சொல்றார். அதான் சொல்ற மனோமயம்னா நாம் கனவில் பார்க்கின்ற எல்லாம் மனோமயம். கனவுல ஒருவர் வந்து ஒரு பெட்டி நிறைய ஒரு கேஷை கொண்டு வந்து கொடுக்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா இருக்குமா? இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆக கனவுள் பார்க்கிற விதவிதமான உலகங்கள், பொருள்கள். அதுல இன்னொன்னு சொல்ற, அந்த கனவு ஒரே விதமாவும் இருக்கிறது இல்லை, விதவிதமா இருக்கு. சரி, நல்ல கனவா இருக்கு சொல்லி மறுபடியும் படுத்து அந்த கனவை கண்டினியூ பண்ணலான்னா வருமா? வராது. அப்படியும் இல்லை. இதெல்லாம் மனதினுடைய விகாரம் சொல்லி சொன்னார். மனதினுடைய விகாரம், மனதினுடைய படைப்பு, அது நம்முடைய படைப்பு. இதெல்லாம் வெளியே பார்க்கல, எல்லா எண்ணங்களுடைய கற்பனையாக நாம் பார்க்கின்றோம். மயம் சொல்லி சொல்ற இந்த இடத்துல திருஷ்டம் சொல்லிடுறார். மனதில் பார்ப்பது, மனதினால் சிருஷ்டிக்கப்பட்டது. மனதுதான் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்திருக்கின்றது. இது மட்டும் மனோமயம் இல்லை. சாதாரண கண்களை திறந்து உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம், நினைவுல கூட நம்முடைய மனதுல நிறைய விஷயங்களை மனக்கணக்கு போடுவோம். அது இப்படி வந்தா, அது அப்படி வந்தா, அப்படி வந்தா, இப்படி வந்தா, பெருசா மனசுல. ஆமா, மணல், அதாவது மணக்கோட்டை, மணல் கோட்டை தான். ஜாகிரத அவஸ்தையில விழிப்பு நிலையில கூட வெளி உலகத்தை பார்க்காமல் கற்பனை உலகில் இருந்தால் அதுவும் கூட மனோமயம்தான். அதுவும் கூட மனோமயம்தான். அடுத்து இது மனோமயம். இது நாம சிருஷ்டி பண்ணது, ஜீவர்களுடைய சிருஷ்டி. அடுத்தது மாயாமயம். மாயாமயம் சொல்லி சொன்னா பகவான் சொல்கின்றார், அது என்னுடைய படைப்பு. மனோமயம் என்பது உன்னுடைய படைப்பு. மாயாமயம் என்ற இந்த உலகம் இருக்கு, இதெல்லாம் யார் படைச்சாங்கன்னா அது என்னுடைய படைப்புன்னு சொல்றார். மாயாமயம். நாம எதுல இருப்போமா? ரெண்டுல இருப்போமா? ஒன்று மாயாமயம், இந்த உலகத்துல சிருஷ்டி, அதை பார்த்துட்டு மயங்கிட்டு இருப்போம். இன்னொன்று நம்முடைய சிருஷ்டியாகிய மனோமயத்தில், கற்பனையில், கனவில், அது நினைவில் கூட மனதிலே எல்லாவற்றையும் போட்டு சிருஷ்டி செய்துக்கிட்டு இருப்போம். இது ரெண்டுத்துல தான் நாம் இருப்போமா? அழகா பிரிச்சிடுறாங்க பாரு. ஒன்று மனோமயத்தில் இருப்போம், இன்னொன்று மாயாமயத்தில் இருப்போம். அவர் சொன்னார் தமாஷா, மனோமயத்தில் கற்பனையில நாம் சிருஷ்டித்த அந்த கற்பனையில ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருப்போம். அந்த பஸ்ஸில் கூட நாம் நின்றுக்கிட்டு தான் போவோமா, உட்கார்றது இடம் கிடைக்காதான். ஏன்னா நாம் அப்படியே போய் பழகி இருக்கிறோம். கனவுல இருக்க பஸ்ஸிலையாவது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக, நான் ரெண்டு சீட்டு இருந்தால் நான் ஒரே ஆள் உட்காந்து போகிற போல இருக்கா? அதுலேயும் கூட நின்றுக்கிட்டு தான் போவோன்றாங்க. அது வந்து ஒன்று தெரியுது, வெளி உலக அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் பதிஞ்சிருக்கு. மெமரி கார்டு அதுதான். மெமரி கார்டில் என்ன இருக்கோ அதுதானே தட்டுனா வரும் கம்ப்யூட்டரில். அப்போ மனதில் பதிஞ்சிருக்கிற இந்த விஷயங்கள் அதுதான் என்ன ஆகுறது, உறங்க செல்லும் பொழுது. இதில் இன்னொன்று இருக்கு, கனவு என்பது நினைவும் இல்லை, ஆழ்ந்த உறக்கமும் இல்லை, இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அது. ஆழ்ந்த உறக்கம் என்பது கனவே இல்லாதது ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறதுக்கு முன்னே நமக்கு மனதில் வருகின்ற மனதினுடைய விஷயங்கள் தான் கனவாக நமக்கு தெரிந்து கொண்டுள்ளது. ஆக நாம் எல்லோருமே மாயாமயம், மனோமயம் என்ற இந்த இரண்டு விஷயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாயாமயமாகி இந்த உலகத்தை ஜாகிரத அவஸ்தையில அனுபவிக்கின்றோம். ஜாகிரத அவஸ்தை என்ன? நனவு நிலையில, நம்ம விழிப்பு நிலையில இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மனோமயம் என்ற உலகம் சொப்பன அவஸ்தை, கனவு அவஸ்தையில அனுபவிக்கிறோம். இதையும் தெரிஞ்சுக்கணும். மாயாமயமாகி இறைவனுடைய படைப்பை நாம்
நினைவில் விழிப்பு நிலையில் அனுபவிக்கின்றோம். மனோமயம் என்ற சொப்பன அவஸ்தை கனவை நாம் கனவு நிலையில அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆக 2 அவஸ்தையில 2 உலகம் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஸ்தூலமான உலகம் நனவுல, சூக்ஷமமான உலகம் கனவுல. ஸ்தூலமான உலகம் இறைவன் படைத்தது, சூக்ஷமமான உலகம் ஆகிய கனவு நாம படைச்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆக நீ இந்த உலகில் எதையெல்லாம் அனுபவிக்கின்றாயோ அதெல்லாம் மாயாமயம் அல்லது மனோமயமா இருக்கு. ஆக எவைகள் எல்லாம் இன்னொன்னு சொல்றார், எவைகள் எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் அனுபவிக்கப்படுகின்றதோ, கண்ணாலும் காதாலும் நாக்காலும் மற்றபடி நுகர்ந்தும் பார்த்தும் கேட்டும் சுவைத்தும் அனுபவிக்கக்கூடிய இந்த எல்லா விதமான அனுபவங்களும் மாயாமயம், அடுத்து மனோமயம். நாம் அனுபவிக்கிற எல்லாம் 2க்குள்ளதான் இருக்கு, இந்திரிய கோச்சரமா இருக்கு. மறுபடியும் சொல்றார், ஜீவனுடைய மனதில் படைக்கப்பட்டது மனோமயம், கடவுளுடைய மனதில் படைக்கப்பட்டதால் அது மாயாமயம். அப்ப நாமெல்லாம் யாரா? பகவானுடைய கனவில் படைக்கப்பட்டவர்கள் நாம். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்களே பகவானுடைய கனவில் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தாங்கள் ஒரு கனவை படைத்து அதிலே சந்தோஷமாக இருக்கின்றார், துக்கப்படுகின்றார். சில பேர்லாம் கனவு கண்டுட்டு, கனவு என்பது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், நிறைய நேரம் இருக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. ஆனாலும் கூட எவ்வளவோ பார்த்தா போல இருக்கும். விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு யாரிடத்திலாவது சொல்லும் பொழுது பார்த்தா மணிக்கணக்கா சொல்லுவாங்க அந்த கணக்கை. அப்ப மணிக்கணக்கா சொன்னா என்ன அர்த்தம்னா அது கதைன்னு அர்த்தம். அது சும்மா ஏதோ நாமளா சேர்த்து ஏதோ பண்றது. இவங்களாம் நாவல் ஆசிரியர்களா போகலாம் இவர்கள்லாம். ஆக நாமும் ஒரு கனவு படைச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ பகவான் இதுல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மனோமயத்துக்கு நிகர் மாயாமயன் சொல்லிடுற. என்ன? உன்னால் மனோமயமான உலகம், கனவு உலகம் மித்தியா தோற்ற மாத்திரமே உண்மை இல்லை என்று ஏற்றுக்கொள்ள முடிந்தால் அதுதான் இங்க உபதேசம். நான் படைத்த மாயாமயமாகிய இந்த உலகமும் மித்தியா தோற்ற மாத்திரமே. முடியுதா பாருங்கன்னு சொல்றார். நல்ல ஒரு ரொம்ப எளிமையான விஷயம் தான் அது. யாருக்கு ஒழுங்கா வேதாந்தெல்லாம் கேட்டிருந்தோம்னா, உன்னுடைய கனவை நீ உண்மை இல்லை என்று ஒத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த உலகத்தை நீ உண்மையில் உண்மை இல்லை என்று ஒத்துக்கொள் சொல்றார். உண்மைதானே? ரொம்ப அழகான விஷயம் இது. உன்னால் மனோமயமான உலகம் கனவு மித்தியா என்று ஏற்றுக்கொள்ள முடிந்தால் என்னுடைய மாயாமயமாகி உலகத்தையும் மித்தியா என்று ஏற்றுக்கொள், உணர்ந்து கொள், புரிந்து கொள், தெளிந்து கொள் சொல்றார். அதுதான் இங்க கருத்து இந்த ஸ்லோகத்துல. இந்திரஜாலம் கனவு காணலின் நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்ற. கனவை எப்படி நீ அப்படி தள்ளிவிட்டு சென்று விடுவாயோ அது போல இந்த உலகமும் அப்படித்தான் என்று உன் மனதில் நன்கு புரிந்து கொள். அப்படி புரிந்து கொண்டால் இந்த உலகத்திலிருந்து வருகின்ற அனுபவங்கள் அத்தனை என்ன பண்ணலாம், அதே அளவிற்கு அவைகளை தோற்றம் என்று தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைதானோ. பாரதியாரோட வரிகள். அப்படி போக முடிந்தால் உடைய வாழ்க்கை சுகமா இருக்கும், இல்லை என்றால் உடைய வாழ்க்கை சுமையாக இருக்கும். ஏனென்றால் எல்லாவற்றும் ஒரு ரியாலிட்டி கொடுத்து வச்சிருக்கும். அதெல்லாம் சத்தியம் சொல்லி நினைக்கிறதுனால அதிலிருந்து வருகின்ற அனுபவங்கள் எல்லாம் நமக்கு அதிகமான பாதிப்பை தருகின்றது. உண்மையில் இந்த உடலே உண்மை இல்லை. அப்புறம் இந்த உடல் எடுத்ததனால் வந்த மற்றதெல்லாம் உண்மையா இருந்துட போறதா என்ன? அது நமக்கு புரியறதே இல்லை. வகுப்புல கேட்கிறோம், வகுப்புல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அடுத்த செகண்ட் என்ன ஆகின்றது? ஆமா அதெல்லாம் ஏதோ சொல்றாங்க, கேட்கிறோம், ஏதோ சரி அவ்வளவுதான், மற்றபடி போயிட்டே இருக்கிறோம். அதுதான் இங்க நம்ம பண்ற விஷயம். நம்ம அழகா சொல்ற, உன்னுடைய மனதில் படைக்கப்பட்டதற்கு என்ன ஸ்டேட்டஸ்? பொய். அப்படி சொல்லி சொன்னா என்னுடைய மனதில் படைக்கப்பட்டதோ பகவானே சொல்றார். பகவானுடைய படைப்பை பற்றி பகவானே சொல்லுகின்ற உண்மை இது. உன்னுடைய மனதில் படைக்கப்பட்டதும் பொய், என்னுடைய மனதினால் படைக்கப்பட்ட இந்த உலகமும் பொய். தாய்மன்னர் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். அவருக்கு இந்த ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. பொய் என்று அறிந்தும் என்னை போக ஒட்டாத ஐயா. பொய்ன்னு நல்லா தெரியுது. இந்த வையங்கணமயக்கம் மாற்றாயின்னு கேட்கிற, என்னால முடியல நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி கேட்கிற. பொய் என்று அறிந்தும் போக ஒட்டாத ஐயா, இந்த வையங்கணமயக்கம் மாற்றாய் பராபரமே கேட்கிற. ஆக நீ சின்ன பொய்ய படைச்சிருக்க,
நான் பெரிய பொய்யை படைச்சிருக்கேன்றார். என்ன பண்ணனா, ஒருத்த அண்ட புழுகம், ஒருத்த ஆகாச புழுகம். ஒருத்த நீ பார்த்ததுல எது உனக்கு ரொம்ப பெருசா ஆச்சரியமானது என்று சொல்லுன்னா, அவன் சொன்னா, ஒரு 1.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு பெரிய கீரைத்தண்டு இருந்ததை பார்த்தேன்னா இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இவன் புழுகுறான்னு சொல்லிட்டு, புழுகு முட்டன். சரி, நீ பார்த்ததுல என்ன பார்த்து சொல்லணும்? அவன் சொன்னா, ஒரு 100கணக்கான குயவர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு நீள அகலமா ஒரு சட்டியை செய்துகிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னான். அதுவும் நடக்காதது. இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அவன் சொல்றதும் போய், இவன் சொல்றதும் போய். முதல் கீரைத்தண்டை சொன்னான். கேட்டான், அந்த சட்டி எதுக்குன்னா, நீ சொன்னி அந்த கீரைத்தண்டை சமைக்கிறதுக்குன்னுட்டான். அதுபோல நீ சின்ன பொய்யை படைத்த, நான் பெரிய பொய்யை படைச்சேன். ஆக நாம் எதுவான பொய்யை படைத்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ உனக்கு மட்டுமான பொய்யை படைச்ச, கனவு நமக்கு மட்டும்தானே. ஆனால் நான் எல்லாருக்கும் பொதுவான பொய்யை படைச்சிருக்கேன். என்ன, இந்த உலகத்தை. உத்தவகீதையில ஒரு விசேஷம் என்னன்னா, ரொம்ப நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா எளிமையா கையாண்டிருக்காங்க. ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு சொல்ற விதத்துல. இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்டஸ் என்ன சொல்லி சொன்னா, கிருக்யமானம் நஸ்வரம், 2 வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த உலகமானது உண்மையில் இல்லாதது, ஆனால் இருப்பதை போல தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் மித்யா சொல்லி சொன்னா, உண்மையில் இல்லாதது, அனுபவத்துக்கு இருக்கு, அறிவிற்கு இல்லாதது. அதுதான் இங்க அனுபவத்துக்கு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் பொய் சொல்லி சொன்னா, இவ்வளோ பெரிய சாலிடான இந்த உலகத்தை எப்படி பொய்ன்னு சொல்றது? பொய் என்ற வார்த்தை இங்க அர்த்தம் என்னன்னா, அனுபவத்துக்கு இருக்கு, தோற்ற மாத்திரமா இருக்கு, உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லாதது. எதை போல என்றால், காணல் நீரை போல. காணல் நீர் அனுபவத்துக்கு இருக்கு, ஆனா சென்று பார்த்தா அந்த காணல் நீர் பூமியை நினைச்சதா நம்ம தாகத்தை தீர்க்குமா? உண்மையில் அது நீர் இல்லை, ஆனா காணல் நீர் பூமியின் மேல தெரியுது. சரி, காணல் நீர் என்று உண்மை தெரிஞ்ச ஒரு படம், இந்த காணல் நீருடைய காட்சி நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சிடுமா? மறையாது, மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கு, அது உண்மையில் நீர் இல்லை என்ற அறிவோடு அந்த காணல் நீரை பார்த்து கொண்டிருப்போம். அதுபோல இந்த உலகத்தினுடைய உண்மையை நன்கு தெரிந்து கொண்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்பது சாஸ்திரமானது அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. பலாப்பழத்தை குரு மகாராஜ் சொல்லும்போது சொல்லுவார் வேற மாதிரி. பலாப்பழத்தை எடுக்கும்போது கையெல்லாம் ஒட்டிக்கும், கையில் எண்ணெயை தழைத்து பலாப்பழத்தை எடுத்து அழகா கையிலும் ஒட்டிக்காது, நல்லாவும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அது போல இந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப அழகா எளிமையா ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சாஸ்திரமும் அழகா தன்னுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சதுன்னா மித்யா என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளலாம். இப்ப மித்யா சொல்லி சொன்னா, எந்த பொருள் சத்தியம் இல்லையோ, நித்தியம் இல்லையோ, இன்னொன்னு இருக்கு, எந்த பொருள் சூன்யமும் இல்லையோ, அதுதான் மித்யா. யோசித்தா புரியணும். எந்த பொருள் சத்தியம் இல்லையோ, நித்தியமும் இல்லையோ, எந்த பொருள் சூன்யமும் இல்லையோ. சூன்யம் சொல்லி சொன்னா இல்லாதது, அப்படி இல்லாததும் இல்லையோ, அதுதான் மித்யா. ஏனென்றால் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்க ஸ்டேட்டஸ் என்ன? மித்யா. மித்யா என்றால் அது இல்லாததுன்னு சொல்லல, இருப்பதை போல தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது. ஒரு பொருள் நித்தியமாக இருந்து விட்டா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சத்தியமா இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. சத்தியமா நித்தியமா இருந்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் ஆத்மா அல்லது பிரம்மம். ஆத்மா அல்லாத ஒன்று மித்யா அல்லது மித்யா என்று எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொன்னா, 2 டெஸ்ட் பண்ணணுமா. சில நேரத்தில் டாக்டர்கிட்ட போனா டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுப்பாரு, அது போல 2 டெஸ்ட் பண்ணணுமா. அது நித்தியமாக இருக்கக்கூடாது, அப்படி நித்தியமாக இருக்கக்கூடாது என்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா. இன்னொன்று, அது சூன்யமாக இருக்கக்கூடாது, இந்த டெஸ்ட். 2ம் பண்ணி பார்த்தா அவர் ரிசல்ட் என்னவோ அதுதான் மித்தியான்னு சொல்லிடுறாரு. நித்தியமாக இருக்கக்கூடாது, அது சூன்யமாக இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தால் இந்த உலகமே அந்த டெஸ்ட் டியூபுக்குள்ள வந்துடும். இந்த உலகத்தையே அந்த டெஸ்ட் டியூபுக்குள்ள போட்டு பார்த்தோம்னா அப்போ நம்ம கிடைக்கிற ரிசல்ட் என்ன தெரியுங்களா? மித்யா, உண்மை இல்லாது, உண்மையில் உண்மை இல்லாத. குலோப் ஜாம் சாப்பிட்டா அவ்வளோ சந்தோஷமா இருக்காது, உண்மை இல்லைன்னு சொல்லுவோமா?
உண்மையில் உண்மை இல்லாது. சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கும். ஆக எதெல்லாம் நம்மால் கிரகிக்கப்படுகின்றது இந்திரியங்களால் அதெல்லாம் அனித்தியம். ஆக இந்த உலகம் கிருக்கியமானம், நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது. இரண்டாவது அது அனித்தியமாக இருக்கின்றது. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்தா தான் புரியும் சொல்லி சொல்றார். இது உண்மையில் கொஞ்ச நாள் தான் இருக்கின்றது, பிறகு என்ன இல்லாமல் போய்விடுகின்றது, மாறுகின்றது. அடுத்து இந்த உலகமானது சூன்யம் இல்லை, அதை நிரூபிங்க. சூன்யம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சூன்யம் சொல்லி சொன்னா அது இல்லவே இல்லாதது. சூன்யமா இருந்தா அது நம்முடைய அனுபவத்துக்கு வராது, கிரகியமானமா இருக்காது, அதை கிரகிக்க முடியாது, சூன்யத்தை அனுபவிக்க முடியாது. சூன்யம் சொல்லி சொன்னா இல்லாததுன்னு அர்த்தம். நான் இல்லாததை பார்த்தேன்னு சொல்லுவோமா? பார்த்த அது இருக்கிறது தானே பார்த்து இருக்க முடியும். இல்லாததை பார்த்த அது பொதுவாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு கேட்குறோம், நீங்கள் இந்த ஹாலில் பூனையை பார்த்தீங்களா? ஒருத்தர் சொல்கிறார், இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பார்த்துட்டு வந்து இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், பார்க்காமையே உட்காந்துக்கிட்டு இல்லை இந்த ஹாலில் பூனை இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொல்கிற பூனை அவருடைய புத்தியில், அவர் புத்தியில் தோன்றின ஒரு இருக்குன்னு சொல்லி சொல்கிறது. இன்னொருத்தர் பார்த்துட்டு வந்து இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கபோல கல்பனை சொல்கிறாங்க பாருங்க. நாமே சிலதெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கோம். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருந்தா ஒருத்தாங்க. ஆனால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ கற்பனை, தட்டி விட்டால் போதும், அவ்வளோ பறக்கு, ராக்கெட்டை விட வேகமாக பறக்கு. 9 நாழி உடுப்பது 4 முழு எண்ணுவது 80 கோடி சொன்னார். இவ்வளோ வேகத்தில் யோசிக்குது பாருங்க. ஆக இல்லாததை பார்க்க முடியாது, பார்த்ததை இல்லை என்று சொல்ல முடியாது, இல்லாததுன்னு சொல்ல முடியாது. இல்லாததை பார்க்க முடியாது, பார்த்ததை இல்லாதது என்று சொல்ல முடியாது. நான் இல்லாத பூனையை பார்த்தேன்னு சொல்றாரு வச்சுக்கோமே, அது அவருடைய புத்தியில் தோன்றிய ஒரு கற்பனை தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்குவோம். பார்த்து விட்டோன்னு சொல்லி சொன்னா அது சூன்யம் இல்லை. பார்த்து விட்டோன்னு சொல்லி சொன்னா அது சூன்யம் இல்லை. சூன்யம் என்று சொன்ன பிறகு அது இருக்கின்றது என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் சூன்யத்துக்கு விளக்கங்கள். இப்படிலாம் நம்ம யோசித்திருப்போமா பாருங்க. சூன்யம் சொன்ன பிற்பாடு அது இருக்கு என்று சொல்லக்கூடாது. அது இல்லையே. முயல் கொம்பு இருக்கா, குதிரை கொம்பு இருக்கா? சொல்லும், குதிரை கொம்பா இருக்கு கிடைக்கிறதுனா, குதிரை கொம்பு இருக்கான்னா இல்லை, இல்லாததுதான். எந்த இந்திரியத்துக்குள்ளும் வராததுதான் சூன்யம். அதை கிரகிக்க முடியவில்லை சொல்லி அர்த்தம். கிரகிக்க முடியவில்லை என்றால் சூன்யம் அர்த்தம், இல்லாதது கிரகிக்க முடியாது. ஆக சூன்யம் என்பதை எதனாலும் கிரகிக்க முடியாதது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எது மித்யா என்றால், எது சூன்யமாகவும் இல்லை, எது நித்தியமாகவும் இல்லையோ அதுதான் மித்யா. எது சூன்யமாக இல்லையோ, எது நித்தியமாக இல்லையோ அது மித்யா. ஆகவே இந்த உலகம் கிருக்கியமானம், அதனால் சூன்யமாக இல்லை. ஏன்னா இந்த உலகம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. அதே சமயம் இந்த உலகம் என்னவா? நஸ்வரம். இந்த உலகம் மாயாமயம், மனோமயம். இதிலிருந்து இந்த உலகமானது மித்யான்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்ற. மித்யா என்றால் என்ன? நல்ல ஞாபகத்தில் அனுபவத்துக்கு இருக்கு, ஆராய்ந்து பார்த்தால் இல்லை, அறிவுக்கு இல்லாதது. இந்த உலகம் நிலையாகவும் இல்லை, நித்தியமாகவும் இல்லை. ஆகவே இந்த உலகத்துக்கு கொடுத்துக்க ஸ்டேட்டஸ் என்ன தெரியுங்களா? மித்யா, தோற்ற மாத்திரமாக தெரிந்து கொண்டிருப்பது. நல்ல ஞாபகம், இல்லைன்னு சொல்லலை. ஆக மித்யா என்றால் இது அனுபவத்துக்கு இருக்கு, ஆராய்ந்து பார்த்தால் இல்லாததே. எது? இந்த உலகம். ஆக பகவானுடைய உபதேசம் துவக்கம் என்னவென்றால், தியாஜ்யம், தியாகம் செய்ய பழகிக்கொள். சூன்யத்தை, இல்லாததை விடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இல்லையே. சத்தியமாக இருந்தால் அதை விடவும் முடியாது, அதுதான் இருக்கிறது. இப்போ சொன்னார், ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்லலாம், தலையை கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்ல முடியுமா? ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வாப்பா சொல்லலாம், தலையை கழட்டி வச்சுட்டு வர முடியுமா? ஏன்? அது நம்மோடு இருப்பது. அது சத்தியமாக இருந்தால் விட முடியாது, சூன்யமாக இருந்தால் விடு என்று சொல்ல முடியாது. பிற்பாடு எதை தியாகம் செய், விடு என்று சொல்ல முடியும் என்றால், எது உண்மையில் இல்லையோ,
இருக்கிற மாதிரி தெரிகின்றதோ, அதுதான் இருக்கிற மாதிரி தெரிகின்றதோ, எதை நாம் பிடித்து கொண்டுள்ளோமோ மனதினால் அதைத்தான் நாம் தியாகம் செய்ய வேண்டும். எதனால்? ஞானத்தினால், அறிவினால். ஞானத்தினால் தியாகம் செய்வதை அதுதான் சொல்றாங்க கடைசி தியாகமா. சில நேரம் பிசிக்கலா பொருள்களை விட்டுருப்போம், ஆனா மனதினால் என்ன பண்ணிருக்க மாட்டோம், மென்டலா விட்டுருக்க மாட்டோம். மென்டல்னா வேற எதுவும் நினைச்சு போறீங்க. பிசிக்கலா விட்டுருப்போம், மனது அளவில் அது என்ன பிடிச்சுக்கிட்டு இருப்போம். விட்டுட்டேன்றதை விடாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்போம், விட்டுட்டேன்றத விடாத மனசுல பிடிச்சுக்கிட்டு இருப்போம். இருக்க நம்முடைய அனுபவங்கள்லாம் அப்படித்தானே இருக்கு. ஆக இந்த தியாகத்துல நான் தியாகி என்கின்ற புத்தியையும் விட்டு இருக்கணும், அதையும் தியாகம் பண்ணிருக்கணும்ன்றார். ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்ன அதுக்கப்புறம் அதை பத்தி நினைவே நமக்கு வரக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுவோம், நான் கொடுத்துட்டேன், அந்த பொருளை கண்ணில் படும்போதெல்லாம் நம்ம கொடுத்தது தானே, அந்த எண்ணமும் இல்லாத அளவிற்கு நம்முடைய மனதிலே தியாகம் வந்திருக்கணும்னு சொல்றார். முடியுமா பாருங்க. அதுதான் சொல்றார், நான் தியாகி, நான் தபஸ்வி, நான் பெரிய அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், இதெல்லாம் நம்முடைய மனதில் இருக்குமா, அதையும் விட்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் எதனால வரும்? ஞானத்தினால் வருகின்ற தியாகம். நான் பொய்யானதை உண்மையாக நினைத்ததை எல்லாம் விட்டு இருக்க வேண்டும். அதுல இந்த தியாகியும், நான் தியாகி என்கிற எண்ணமும் விட்டு இருக்க வேண்டும். இந்த சுதந்திர போராட்ட காலத்துல தியாகிகளுக்கெல்லாம் ஒரு பென்ஷன் கொடுத்தாங்க. அப்ப சில பேர் சொன்னாங்களாம், இந்த பென்ஷனுக்காக அதுக்காக நான் தியாகம் பண்ணல, நான் பெருசா உன்னை தியாகம் பண்ணிட்டேன்ற எண்ணமும் எனக்கு இல்லை, என்னுடைய கடமை எனது தேசம் அடிமைப்பட்டு கிடக்கின்றது, அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் செய்த, அவ்வளோதான், அதோட விட்டுடுங்க, அதுக்கப்புறம் இல்லை. நான் தியாகி பென்ஷன் வாங்கினா நான் செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டார். அதுதான் ரொம்ப உயர்ந்த ஒரு மனநிலை. எவ்வளோ பேர் அப்படிலாம் செய்திருக்காங்க. இன்னும் அடுத்த தலைமுறைலாம் அதில் நினைச்சு கூட பார்க்குமான்றது தெரியல. அது செய்தியே அவங்களுக்கு பெருசா இருக்கும். ஆக கடைசியாக வருகின்ற தியாகம் ஞானத்தினால் வருவது. ஆக நீ ஏன் அனைத்தை விட வேண்டும் என்றார். அழகா ஒரே வார்த்தை சொல்றார், அனைத்தும் மித்தியா ஆக விட்டுடுன்னு சொல்றார். பொய்யை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாம சொல்லும் சில நேரத்தை யாரோ ஒருத்தர் தவறான தகவல் கிடைச்சிருக்கோம், ஒருத்தரை பத்தியோ நம்ம பத்தி யாரை பற்றியோ, அப்புறம் நாம உண்மையை விலைக்கு சொல்லுவோம், நீங்க விட்டுடுங்க, அது பொய்ன்னு சொல்லிட்டு இல்லை, பிற்பாடு எதுக்கு மறுபடியும் பேசுறீங்கன்னா அவங்களால முடியாது. இல்லை அதுதான் உண்மை, அதுதான் உண்மை நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ண முடியும். ஆகவே அனைத்தும் மித்தியா. மித்தியா என்பது எப்படி தெரிகின்றது? இறைவன் படைத்த இந்த உலகம் மாயாமயம், நான் படைத்த உலகம் கனவில், அது மனோமயம். என்னுடைய கனவு எப்படி பொய்யோ அதே போல இறைவனுடைய கனவும் என்ன, இந்த உலகம். ஆக இரண்டும் என்ன, மித்தியா. ஆக இந்த ஸ்லோகத்துல பகவான் இந்த உலகத்தை மித்தியா ரூபமாகத்தான் படைத்துள்ளேன் என்று சொல்லிவிட்டார். ஆக முதல் ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் விடு சொல்லி சொன்னார், சமதிருஷ்டி இருக்க வேண்டும் சொல்லி சொன்னார், இந்த உலகத்தில் நீ ஜீவன் முக்தனாக இரு என்று சொன்னார். இங்கு அனாத்மாவுடைய சொரூபத்தை மித்யா என்று விளக்கி சொல்லுகின்றார். இனி அடுத்து நமக்கு வரக்கூடிய துயரங்கள், சம்சாரம், இதை பற்றிய விஷயத்தை சொல்ல போகின்றார். நம்ம ஸ்லோகத்தை பார்க்கல, இதுதான் ஸ்லோக கருத்துக்களை தான் சாரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகத்துல நமக்கு வரக்கூடிய துயரங்கள், சம்சாரம், அது எப்படி தோன்றியது ஞாபகம். சம்சாரம் சொல்லி சொன்னா வேற அர்த்தம் எடுத்துக்காதீங்க. ஆமா, சாமியா நீங்க என்னுடைய சம்சாரத்தோட தான் அந்தர்யோகத்து வந்திருக்கேன்னு அந்த அர்த்தத்தை சொல்லாதீங்க. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, அது வேற. மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை உழன்று நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவங்களுக்கு பெயர் தான் சம்சாரம் அல்லது துயரம் சொல்லி சொல்றாங்க. இந்த சம்சாரம் எப்படி தோன்றி உள்ளது, இந்த சம்சாரத்தோட வளர்ச்சி என்ன? நாம கேட்போம் சில நேரத்தை, நீங்க எந்த ஊருங்க, எங்க பிறந்து வளர்ந்தீங்கன்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதே போல இங்க உத்தவ கீதையில அதே போல பகவான் கேட்டு பதில் சொல்ல போகின்றார். இந்த உத்தவ கீதையில 90% நிறைய வேல்யூஸ் தான் சொல்ல போறார். எத்தனை விதமான பொருள்களிலிருந்து, உயிர்களிலிருந்து நாம் என்னென்ன அறிவை எல்லாம் பெற்றோம் சொல்லி சொல்ல போறார். அது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கெல்லாம் நம்ம சீக்கிரமே போவோம். அங்கங்கதான் ஒரு 10% வேதாந்தத்தை பார்ப்போம். இந்த 10% வேதாந்தம் அம்ச கீதை, அது இதுக்குள்ளே வரும், அங்க பார்ப்போம்.
அதை முடிச்சு மறுபடியும் நீதி விஷயங்கள் தர்ம விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஆக இங்க சொல்றார், ஒரு ஜீவன் எதனோடு கூடியவனா? அஞ்ஞானத்தோடு கூடியவன் சொல்லி சொல்றார். எதனோடு சேர்ந்திராதவனாம்? ஞானத்தோடு சேர்ந்திராதவன். ரொம்ப அழகா சொல்றார். ஜீவன் அஞ்ஞானத்தோடு கூடியவன், ஞானத்தோடு சேர்ந்திராதவன். நெகட்டிவான்னு சொல்றார், பாசிட்டிவான்னு சொல்றார், நேர்முகமா சொல்றார், எதிர்முறை முகமான்னு சொல்றார். ஆத்ம ஞானத்துடன் சேராமல் இருப்பவனுக்கு, ஞானத்துடன் பொருந்தி இல்லாதிருப்பவனுக்கு, அல்லது அஞ்ஞானத்துடன் கூடி இருப்பவனுக்கு, எதனுடன்? ஞானத்துடன் சேர்ந்தில்லாதவன் அல்லது அஞ்ஞானத்துடன் சேர்ந்திருப்பவன். என்ன ஞானத்துடன் சேர்ந்திருப்பவன்? தன்னை பற்றிய, ஆத்மாவை பற்றி ஞானத்துடன் சேர்ந்திருப்பவன். நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்திருப்பவன். தான் எவ்வரோ தனவார் எவ்வரோ தெளிச்சு கொண்டிருந்தான். நீ யாரு, உனக்கு ஆதாரமானவன் யார் என்று நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொன்னான். நின்ன நீயே சூடற, உன்னை நீயே பார், உண்மையை தெரிஞ்சுக்கும். ஆத்ம ஞானம் அல்லது சத்திய ஞானம், உண்மை ஞானம், அது இல்லாதவன் சொல்லி சொல்றார். தன்னை பற்றி அஞ்ஞானம் உள்ளவனுக்கு, தன்னை பற்றி ஞானம் இல்லாதவனுக்கு, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அறியாமையுடன் கூடியிருப்பவனு சொல்லி அர்த்தம். வேதாந்த சாஸ்திரத்துல பலவிதமான அனாதிகள், அனாதி சொல்லி சொன்னா தோற்றத்தை சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. இங்க ரெண்டு பார்க்க போறோம். இந்த அறியாமை சொல்லி சொல்றோம் இல்லையா, இது எப்பத்துல இருந்து வந்தது சொல்லி சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு தமிழ் தெரியுமானா தெரியும்னு சொல்றோம், பிரெஞ்சு தெரியுமானா தெரியாதுன்னு சொல்றோம். எப்பத்திலிருந்து தெரியாதுன்னு என்ன சொல்லுவோம்? எப்பத்திலிருந்து தெரியாதுன்னு, எப்பத்திலிருந்து தெரியாதுங்க எனக்கு, அவ்வளவுதான். ஆக அறியாமைக்கு தோற்றம் சொல்ல முடியாது, டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியாது. நமக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லலாம், அது வேற. அறியாமைக்கு தோற்றம் சொல்ல முடியாது, அது அனாதி. அடுத்து இன்னொன்னு சொல்றார், அஞ்ஞான யோகம் சொல்லி சொல்றார். அஞ்ஞான யோகம்னா இந்த அறியாமையுடன் நீ எவ்வளவு நாள்ல இருந்து சேர்ந்து இருக்கிற, அதையும் சொல்ல முடியாது. அறியாமை என்று இருந்து அறியாமை சொல்ல முடியாது. அந்த அறியாமையோட என்றிலிருந்து சேர்ந்து இருக்கிற, எண்ணில இருந்து உனக்கு பிரெஞ்சு தெரியலன்னா என்ன சொல்லுவோம்? தெரியவே தெரியாதுங்க, அப்புறம் எண்ணில இருந்து தெரியாது, அப்புறம் சொல்றோம், எப்படி சொல்ல முடியும்னு சொல்லுவோம். அப்போ அறியாமைக்கும் தோற்றம் கிடையாது, சொல்ல முடியாது, அனாதி. அஞ்ஞான யோகம், யோகம்னா சேர்ந்து இருப்பது சொல்லி அர்த்தம், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டுத்துக்குமே என்ன? தோற்றம் சொல்ல முடியாது, அனாதி. ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கான்னா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அந்த பொருளுக்கும் எனக்கும் எப்ப சம்பந்தம் வந்து கேள்வி வந்தா என்ன சொல்லுவோம்? அது தெரியாதுங்க. அஞ்ஞானம் இருந்து விட்டு போகட்டும், அத்துடன் எனக்கு எப்ப தொடர்பு வந்தது, சேர்க்கை நிகழ்ந்து சொன்ன என்ன சொல்லுவோம்? அஞ்ஞானத்துடனான என்னுடைய சேர்க்கையும் அனாதி. என்னுடைய சேர்க்கை எப்படி என்றார்? அனாதி தான். சரி, இந்த அஞ்ஞானத்துடன் சேர்ந்து இருக்கிற ஜீவனுக்கு, ஞானத்தோடு சேர்ந்து இல்லாத ஜீவனுக்கு என்ன இருக்கு? சரி, இருந்துட்டு போட்டோம், அஞ்ஞானம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அதனாலதான் உனக்கு துயரமே வந்துள்ளது சாஸ்திரம் சொல்றது. துயரத்துடைய காரணத்தை சொல்றது. ஆக நமக்கு யோகம் என்னவா? அஞ்ஞானத்துடன் சேர்ந்து இருப்பதுதான் நமக்கு யோகமா. அது என்னைக்கு வந்தது, அது எப்படி சொல்ல முடியாது. இனி அடுத்தபடி அஞ்ஞானத்துடன் சேர்ந்தா எனக்கு என்ன பலன் கிடைச்சது சொல்லி சொன்னா ரொம்ப அழகா சொல்றார். துவைத்தம், இருமை வந்து சேர்ந்து. இருமைன்னா என்ன? எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் பேர் ஆஃப் ஆப்போசிட் தான். ஆமா, இன்ப துன்பம், இரவு பகல், விருப்பு வெறுப்பு, நன்மை தீமை எல்லாம் இருமையோடு தான் சேர்ந்துருக்கு. அதில் அஞ்ஞானத்தினால எனக்கு என்ன வந்தது சொல்லி சொன்னா இருமை. அறியாமையுடன் சேர்ந்துள்ள ஜீவனுக்கு அறியாமையினால் இருமை தோன்றி விடுகின்றது. இருமை நல்லது தானே, இருந்துட்டு போட்டோமே சொல்லி சொன்னா பகவான் அந்த இருமைக்கு லட்சணம் சொல்லுகின்றார். பிரமக, மிஸ்டேக் சொல்லி சொல்றார். இருமை என்ற தவறு ஏற்படுது அறியாமையினால. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, மரத்தினால் ஆன யானை இருக்கு, நம்ம குழந்தைய அழைச்சிட்டு போறோம், நம்ம பேர பண்ண அழைச்சிட்டு போறோம், நமக்கு தெரியுது அது மரம் சொல்லிட்டு பயப்படாம இருப்போம். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது யானைன்னு உண்மையில நினைச்சு அது தும்பிக்கையில பிடிச்சி நம்மளை தூக்கிடும், காலில் போட்டு மிதிச்சிடும் சொல்லி பயப்படும். அப்ப அதுக்கு காரணம் என்ன? அஞ்ஞானம். அது மரம் என்ற அஞ்ஞானம், அதுக்கு மரம் தான் என்ற அறிவு இல்லை. அதனால் என்ன? அதற்கு துன்பம், துயரம், நம்மை அது அடித்து போட்டு விடும். அதனால வந்து துயரம். அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல
அது உண்மையை பற்றி அறியாமை மட்டும் இருந்துட்டு போட்டோம்னா இருக்கலாம். ஆனால் அதனால் நமக்கு துயரம் வந்துள்ளது. அதற்கு காரணம் அவைகளை சரியாக புரிந்து கொள்ளாதனால் நமக்கு அந்த பயம் காரணம். ஆகையினால இந்த யானையுடைய ஒவ்வொரு உறுப்பும் வர்ணலாம் தடை வச்சிருக்கு. ஆனால் அது என்ன நினைக்கிறது, தும்பிக்கை பார்த்தா பயப்படுது, காலை பார்த்தா பயப்படுது, நகர்ந்து நம்மளை ஏதோ செய்துடுமோன்னு சொல்லி பயப்படுது. ஆக இந்த துவைதம் இருமை எப்படி வந்தது என்றால் மரம் என்ற அத்வைதம் தெரியாத காரணத்தினால் சொல்றார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, இல்லை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்துள் மறைந்ததும் பார் முதல் பூதமே அப்படிலாம் நம்ம திருமந்திரம் பார்த்துருப்போம். அதுதான் இங்க. ஆக அது உண்மை தெரிந்து விட்டால் யானையினுடைய தந்தம் தும்பிக்கை அதெல்லாம் ஒன்று தான், ஒன்றும் இல்லை, அது மரம் தான் தெரிந்து விட்டால் என்ன ஆகும், நமக்கு துயரம் இல்லை. ஆகவே நம்முடைய துயரம் எங்க ஆரம்பிக்கிறது சொல்லி சொன்ன அறியாமை. அறியாமையோடு சேர்ந்துள்ள ஜீவனுக்கு நான் வேறு, அந்த பரம்பொருள் வேறு என்ற இருமை வந்து விடுகின்றது. அடுத்து 3வது படி பாருங்க. இந்த இருமை வந்து விடுகின்றதே, வந்தா வந்துட்டு போட்டோமே, துயரம் வந்தா வந்துட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னா அது அடுத்த ஒரு பாதிப்பு தருகின்றதாம். இருமை என்ற தவறு நமக்கு பிரமையை, மிஸ்டேக்கை தருது. அந்த தவறானது என்ன கொடுக்கின்றதாம், குணதோஷத்தை கொடுக்கின்றது. அறியாமை, அறியாமையினால் இருமை, இருமையினால் என்ன வருகின்றது என்றால் குணதோஷம். குணதோஷம், குணம் என்றால் ஒரு பொருளை பார்த்த உடனே அதை பற்றி நல்ல விஷயத்தை பார்க்கிறோம், குறையை பார்க்கிறோம். இந்த ரெண்டும் நமக்கு கொடுத்துட்டு தான். தோஷம் என்பது நமக்கு தீமையை தருவது. அதான் சொல்றார். அந்த தோஷத்துல என்ன பார்க்கணும், தர்ம அதர்ம புத்தி நம்ம பார்க்கணுமா. தர்ம அதர்ம புத்தி நமக்கு வரணும். நல்லது கெட்டது, துன்பம் இன்பம் என்ற வேற்றுமை நமக்கு வந்து விடுகின்றது. இது தெரிகின்றது, தெரியுது நல்லது, தெரியுது நல்லது தான். ஆக குணதோஷம் என்பதை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு பகவான் இங்க நமக்கு வாய்ப்பு தரார். பொருளிடத்துல 2 இருக்குமா, ஒன்று குணம் இருக்கும், ஒன்று தோஷம் இருக்கும். எல்லா மனிதர்களிடத்துல இருக்கு. நல்ல குணமும் இருக்கு, கொஞ்சம் என்ன தீய குணமும் இருக்கு. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் சொல்லி சொல்றார். ரெண்டுமே சேர்ந்தது தான் இருக்கு மனுஷன். ரெண்டுமே என்ன, அந்யோன்ய ஆசிரியம், ஒன்று சேர்ந்துதான் இருக்கு, பிரிக்க முடியாது. ஒரு சொல்ற தண்ணீரை பார்க்குறோம், பொதுவாக பார்க்குறோம். அந்த தண்ணீரில் என்ன, ஒன்று சாக்கடையா இருக்கு, ஒன்று கங்கையா இருக்கு. ஒன்றை மேன்மையா பார்க்குறோம், ஒன்றை கீழ்மையா பார்க்குறோம். இந்த மேன்மை கீழ்மை என்பது பொருள்களிடத்தில் இருக்கா, நம்மிடத்தில் இருக்கா அப்படி ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விசாரம். சாக்கடையா இருக்கிறதுனால தான் நான் சாக்கடையா பார்க்குறேன். அது கங்கையா இருந்து விட்டால் நான் ஏன் கங்கையை தானே பார்ப்பேன், சாக்கடையா பார்க்க போறேன். அப்போ குணதோஷம் எங்க இருக்கு சொல்லி சொன்னா 2 இடத்துல இருக்குன்னு சொல்றார். பொருள்களிடத்துல இருக்கு, அதை பார்க்கக்கூடிய நம்முடைய மனதிலும் இருக்கின்றது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். வெளியும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. ஆக குணதோஷத்தை முடிவு செய்வது யார் என்றால் நாம தானே. அந்த சாக்கடைக்கு நான் சாக்கடைன்னு தெரியுமா, கங்கைக்கு நான் கங்கைன்னு தெரியுமா? அது கங்கை என்றும் சாக்கடை என்றும் பார்ப்பது நம்முடைய மனதில் உள்ள குணதோஷம். அந்த குணதோஷத்தை தான் சாஸ்திரம் வேற விதமா சொல்லும், ராகத்வேஷம். ராகம் சொல்லி சொன்னா கல்யாணி காம்போதி ராகம் நினைக்காதீங்க. ராகம் சொல்லி சொன்னா பற்று, துவேஷம் சொல்லி சொன்னா வெறுப்பு, விருப்பு வெறுப்பு. ஒன்றை நம்ம வாழ்க்கையில ரிஜெக்ட் பண்ணுவோம், வேண்டாம் நீக்குவோம். அதையே அடுத்த ஆள் என்ன பண்ணுவார்னா வாங்கி வச்சுக்குவார். நமக்கு வேண்டாதது அவருக்கு வேண்டியதா இருக்கும். சிகரெட் இருக்கு, அது பிடிக்காதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமாம், அந்த பொருள் அது இருக்கான்னா அதை நான் அனுபவிக்க, நமக்கு தான் அது அப்படி இருக்கு. ஆக குணதோஷம் எங்க இருக்குன்னு நம்முடைய புத்தியில ஆப்ஜெக்ட்ல சொல்லி சொன்னா 2லையும் இருக்கு, பொருள்லையும் இருக்கு, நம்முடைய மனதிலும் இருக்கின்றது. இனி அடுத்த ஸ்டெப் என்னவன் ரொம்ப அழகா சொல்றார். கடற்கரைக்கு போறோம், பளிச்சுன்னு ஒரு மாதிரி மின்னல் போல நமக்கு கடற்கரையில் இருக்கிற ஒரு பொருள் இருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. அது என்ன, கிழிஞ்ச, அது வெள்ளி போல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. உண்மையில் அது என்ன, வெள்ளி இல்லை. நாம் என்ன பண்றோம், ஓடி போய் அதை போய் பார்க்கிறோம், அது இல்லைன்னு சொல்லி தெரிகின்றது. ஆகவே எல்லா பொருளும் மனிதர்களும் இந்த குணதோஷத்துடன் கூடியுள்ளார்கள். கயிறை பாம்பா பார்த்தோம்னா கயிற்றில் தெரிஞ்ச பாம்பு எதனால் வந்தது, நம்முடைய மனதில் உள்ள குணதோஷத்தினால் தான் வந்தது. உண்மையிலே பாம்பா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு விலகி போவோம். கயிற்றை பாம்பா பார்த்தாலும் விலகி போவோம். ஆக குணதோஷம் என்பது அந்த பொருளை பார்க்கின்ற மனிதனிடத்தில் இருக்கு, பொருள்களில் மட்டும் இல்லை. அடுத்து இந்த குணதோஷம் நம்முடைய மனதில் வெளியிலும்
பொருளிலும் இருந்தாலும் கூட மனதில் இருந்தால் அதற்கு பெயர் ராகத்வேஷம். மனதில் இருந்தால் அதுக்கு பேர் ராகத்வேஷம் சொல்லி சொல்றோம். அதான் இங்க ரொம்ப சொல்றார், யாருடைய புத்தியில் குணதோஷம் இருக்கின்றதோ, குணத்தையும் தோஷத்தையும் கூடியுள்ள இந்த புத்தி உடையவனிடத்தில் வேற என்ன நிகழ்கின்றதாம்? கர்ம அகர்ம விகர்ம விதாவதி. ரொம்ப அழகா சொல்றார். அப்படி குணதோஷம் உள்ளவனிடத்திலிருந்து செயல்கள் வெளிப்படுகின்றது. கர்ம என்றால் நாம் செய்ய வேண்டிய செயல், அகர்ம என்றால் செயலின்மை, செயல் இல்லாமல் இருப்பது, விகர்ம என்றால் தலை கீழாக விபரீதமாக செய்வது. இது மூன்றும் நிகழ்கின்றதான். குணதோஷம் உள்ள மனிதனிடத்தில் இந்த 3 விதமாக செயல்கள் நிகழும். ஒன்று தவறா பண்றது விகர்ம, நிஷித்த கர்ம, விளக்கப்பட்ட கர்மாக்கள். ஆக நம்முடைய மனதிற்குள் ராகத்வேஷத்தை நாம் கொடுத்து விட்டால் இந்த 3 விதமான செயலில் நம்மை ஈடுபடுத்தும். பிறகு செயலின்மையிலும் ஈடுபடுத்தும். நாம் செய்ய வேண்டியது செய்யும், அல்லது விபரீதமான தவறான செயல்களையும் செய்யும். ரொம்ப அழகா சொல்றார். இதெல்லாம் நமக்கு கீத உபநிஷத்துலாம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா ரசிக்க முடியும். இல்லை என்றாலும் கூட இப்போதான் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாலும் இதையும் கூட அழகாக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக நம்முடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நாம் செயல் எதையும் செய்யாமல் இருப்போம். சில நேரத்தில் செயலை செய்வோம் அல்லது விபரீதமாகவும் செய்வோம். விகர்ம சொல்லி சொன்னால் செயல் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, செய்யக்கூடாது செய்தல் விகர்மம் சொல்லி சொல்றார். ஆக செய்ய வேண்டியதை செய்தல் கர்ம, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது அகர்ம, செய்யக்கூடாததை செய்தால் அதற்கு பெயர் விகர்ம. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் யாருக்கு வரும்? இப்படிப்பட்ட குணதோஷம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு இது வருகின்றது சொல்லி சொல்றார். ஆக இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, அறியாமையினால் வந்த விபரீதமான விஷயங்களினால், மனதில் வந்த குணதோஷத்தினால் இந்த செயல்கள் இப்படியாக இந்த உலகமானது இப்படி இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்றார். அடுத்து இந்த செயல்கள் என்ன தரும் சொல்லி சொன்னா, செயல் செய்தோம், செயல் செய்த செயல் முடிந்து விட்டது. ஏதோ நல்ல செயல் செய்த என்ன ஆகின்றது? செயல் தான் ஞாபகம் வரும், கண்ணுக்கு தெரிகின்றது. அவருடைய பலன் ஆகிய புண்ணியம் இருக்க கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியுமா? அடுத்து அதர்மத்தை பண்றோம், ஒருத்தர் அடிச்சிடுறோம் அல்லது ஒருத்தர் திட்டிடுறோம், ஏதோ தவறாக ஒரு இடத்துல நடந்துக்கிடுறோம், நடத்தை நமக்கு தெரிகின்றது. ஆனால் அதிலிருந்து வருகின்ற பாபம் நமக்கு தெரிகின்றதா? தெரியல. ஆக செயலினுடைய விளைவாக வரக்கூடிய பாப புண்ணியம் அதிர்ஷ்டம் சொல்லி அதிர்ஷ்டம்னா நாம அதாவது ரொம்ப அதிர்ஷ்ட கட்டப்பா சொல்றோம், அந்த அது இல்லை, கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். செயலுடைய விளைவு எதுவுமே கண்ணுக்கு தெரியாததாகத்தான் இருக்கின்றது. பாப புண்ணியத்தை கொடுக்கின்றது. ஆக செய்ய வேண்டியதை செய்தால் புண்ணியம், செய்யக்கூடாததை செய்தால் பாபம். செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றாலும் பாபம்தான் வரும். அடுத்து செய்யக்கூடாது செய்தாலும் பாபம்தான் வரும். செய்ய வேண்டியதை மட்டும் செய்தால் புண்ணியம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது செய்தா தானே பாப புண்ணியம்லாம் வரும், அதனால தான் ஒன்றையும் செய்யலை. அதுவும் தப்பு, அதுவும் பாவம் தான். அதுவும் பாவம் தான். விகர்ம சொல்லி சொன்ன விபரீதமான செயல் செய்தாலும் பாபம் வரும். ஆக அறியாமை, அதனால் பிரமை, மிஸ்டேக். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தவறாக துவைத புத்தியோடு பார்த்தல். துவைத புத்தி வந்த உடனே விருப்பு வெறுப்பு வருகின்றது. விருப்பு வெறுப்பினால் செயல் அல்லது செயலின்மை, அதனால் பாப புண்ணியம். பிறகு பாப புண்ணியம் என்ன தரும்? சுகதுக்கத்தை தரும். சுகதுக்கத்தை தீர்ப்பதற்கு என்ன பண்ணணும்? பிறவியை எடுக்கின்றோம். இது ஒரு விதமான சக்கரத்தை இங்க அழகா சொல்றது பாருங்க. அறியாமையினால் பிரமை, மிஸ்டேக், தவறான ஒன்று, தவறாக பார்த்த துவைத புத்தி. துவைத புத்தி வந்த உடனே விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பினால் செயல்கள். இந்த உலகத்தை செய்கிற செயலெல்லாம் 2 தான் இருக்கும். ஒன்று விருப்பத்தினால செய்வோம், அல்லது வெறுப்பினால் செய்வோம். அந்த செயலினால் என்ன? பாப புண்ணியம். பிறகு பாப புண்ணியம் என்ன தரும்? புண்ணியமானது சுகத்தையும் பாபமானது துக்கத்தையும் தரும். சுக துக்கத்தை தீர்த்து அனுபவிப்பதற்கு நமக்கு ஷரீரம் கிடைக்கின்றது புண்ணிய பாபத்தினால். அந்த புண்ணியமானது சுகத்தை கொடுத்து தீரும், பாவம் துக்கத்தை கொடுத்து தீரும். ஆமா, ரொம்ப அழகா சொல்றேன். இந்த பாப புண்ணியம் சுக துக்கம் ஜென்மத்தை கொடுத்து தீரும். ஷரீரத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அப்போ ஷரீரம் எடுத்து ஏன் சும்மா இருக்க முடியறதில்லை? மறுபடியும் அந்த அறியாமையோடு தான் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் செயல்கள், மறுபடியும் பாப புண்ணியம். பாப புண்ணியத்தை தீர்ப்பதற்கு மறுபடியும் என்ன?
இந்த சரீரம் இப்படியே புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம். இதுதான் உலகத்தில் இருக்க விஷயம். இதை சாஸ்திரம் சொல்லி நமக்கு புரிய வைக்கின்றது. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும், வயதாச்சு, ஏதோ நோய் வந்தது போய் சேர்ந்தோம், அது வேற. அதனால் இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்கின்றது. சாஸ்திரம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கின்றது. ஆக இந்த அறியாமையுடன் கூடி சரீரத்தை எடுப்பதால் மீண்டும் பிரமை. இந்த அறியாமை ஞானத்தை கொண்டு நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் இந்த சக்கரத்துக்குள்ளே ஒன்று கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை நாம் இப்போ நிறைவு செய்கிறோம்.